வணக்கம், நான் யுவராஜ் பேசுகிறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம முன்னேறதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்ட்டு நம்மளே குறைச்சி மதிப்பிடுறீங்களா? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். ஸோ ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் கும்பலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வராங்க. ஸோ யானை கூட்டத்தை பார்க்குறாங்க, ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிறாங்க. ஸோ யானை கூட்டத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடது ஒரு சின்ன சணல் கயிறால், அது சின்ன சங்கிலியால் போட்டு கட்டியிருக்குது இந்த யானைகள்லாம், இது தப்பிச்சு போயிடாதா, டேஞ்சராக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை பாகனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த யானை பாகன் சொல்கிறாங்க, இல்லைங்க, இதை கற்றுட்டு கண்டிப்பாக போகாது. ஏன் அத்துட்டு போகாது அப்படிங்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த சின்ன சங்கிலியை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அது சின்னதாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி தள்ளி பார்த்துருக்கோம். பட் ஆனால் அதால் பிச்சுட்டு ஓட முடியாது. ஓகேங்களா? அது பெருசான வாட்டி அது மைண்ட் செட் என்ன ஆயிருக்குன்னா, நம்மளால இதை வச்சு போக முடியாதுடா, இங்கேயே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? பெருசான வாட்டி என்ன ஆகுனா, அதுக்கு சக்தி கிடைக்கும், அதை அத்துட்டு போக முடியும். பட் ஆனால் அதோட மைண்ட் செட்டில் என்ன, இதெல்லாம் நம்மளால் பிக்க முடியாது, செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்லையும் அதே தாங்க. சின்ன வயசுலேருந்து பெரிய ஆன வரைக்குமே நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள், நம்ம கூட இருக்கிறவங்க, நெகட்டிவ் பேசுகிறவங்க எல்லாருமே சொல்கிற விஷயத்த நம்ம மைண்டுக்குள்ளே உள்ளே போட்டு ஏற்றி 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 நம்மளால் பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த யானை மாதிரி நம்ம இருக்கிறோம். நம்ம யானை கிடையாதுங்க, நம்ம ஹியூமன்ஸ். கரெக்டாக நம்மளால் எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும், செய்ய முடியும், நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிங்க. கான்ஃபிடண்ட்டாக உங்களால் எந்த விஷயத்தையும் ஃபோக்கஸாக செஞ்சால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ அந்த யானை மாதிரி இல்லாமல் உங்களாலையும் ஜெயிக்க முடியும்னு நம்புங்க. அந்த சங்கிலியை உடச்சி எறிஞ்சு உங்கள் மைண்ட் செட்டுங்கிறத கிளியராக வச்சு மைண்டால் முடியும்னு நினைங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.